நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்விக்க வேண்டும் என்பதற்காக தேடி புறப்பட்டோம். நாம் அவர்களை சென்றடைந்ததும் சொல்வீராக என்றார்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு சொல்வீராக என்றார்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு சொல்வீராக என்றார்கள். அதுக்கு நான் அல்லாஹ்வின் உண்மை தூதரே, நான் என்ன சொல்லட்டும் என வினவினேன். அதுக்கு மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அல்லாஹுல் ஃபலக் குல் அஊது பின்னாஸ் ஆகியவற்றை நீர் காலையில் மாலையிலும் 3 முறை ஓதுவீராக. அவை உமக்கு எல்லா வகையிலும் போதுமானதாக ஆகிவிடும். தேவைகள் பூர்த்தியாகும் விடயத்திலோ அல்லது ஆபத்துக்கள் பலாய் முசீபத்துகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்படும் விடயத்திலோ நீர் வேறு எதன் பக்கமும் தேவையுள்ளவராக ஆக மாட்டீர்கள். அப்படின்னா காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூரத்துல் இக்லாஸையும் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் 3 தடவை, ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை, அஸருக்கு பின்னால் 3 தடவை ஓதிக்கொண்டா என்ன நடக்குமா? அது எல்லா துனியாட விஷயத்துக்கும் போதுமானதாக ஆகிடும். ஆகிரத்து விஷயத்திற்கும் அது போதுமானதாக ஆகிடும். நோய் நம்பர் பலாய் முசீபத்துகள், அதே மாதிரி கண்ணூர் கந்துஸ்டி இத்தனைய நோய்கள் இருக்குதா இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பும் இதுல இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணூர் இருக்கு இல்லையா, அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்றது உண்மை. அது கண்ணூர் படும். சும்மா தான் ஏதாவது ஆச்சரியமான விஷயத்தை நான் கண்டா என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ் என்ன சொல்லி பழகும் தானே. அப்ப அதனால இப்ப இது யார்ட கண்ணு எங்களுக்கு எப்படி படுதுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க கொஞ்சம் அழகா உடுத்திருப்பீங்க, மாஷா அல்லாஹ் அழகா உடுத்திக்கிறாரு, மாஷா அல்லாஹ் சொல்லிட்டா வெட்டி படுது. நல்லா உடுத்திக்கிறாரு இல்லையா, நல்ல ஒரு கண்ணாடி போட்டுக்கிறாரு இல்லையா, நல்லா தலைப்பாக சும்மா பார்த்தோன்னே எந்த காரணத்துக்காக எங்களுக்கு கண்ணூர் போடும்னு தெரியாது. அப்ப அதனால எங்களை நாங்க பாதுகாத்து கொள்ளணுமா இல்லையா? பாதுகாத்து போட்டுக்கணும். அழகான முகத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்துக்கிறாங்கன்னா, சுபஹுக்கு பின்னால 3 தடவை, அதே மாதிரி அஸருக்கு பின்னால 3 தடவை, இந்த 3 சூரா குல் சூராக்கள் 3 நாம ஓதிக்கொள்ளணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டுச்சு. அந்த நேரத்துல தான் சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் இறங்கிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு எப்படின்னு சொன்னா நபி உங்களுக்கு மறதி உண்டாகும், மற்றது உடம்பெல்லாம் கொஞ்சம் கவுத்தால கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சரியா அவஸ்தைப்படுவாங்க. இப்ப அந்த நேரத்துல தான் நாங்க வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த சூறாக்கள் ஓதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. 11 ஆயத்தா ஓதி முடிக்க போல சொல்றாங்க, நான் ஒவ்வொரு ஆயத்துக்குள்ள அவங்க ஃபலக் ஓத போல எங்க உடம்புல இருந்து ஒரு முடிச்சு அவ்வளோ மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு ஆயத்தை ஓத எங்க உடம்புல ஒரு முழு அந்த கஷ்டம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி இப்ப அந்த நபி தான் எங்களுக்கு சொல்லி தராங்கன்னா, நீங்க இதை நீங்க ஓதி வாங்க, உங்களுக்கு பாதுகாப்போம். அப்ப என்ன நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு துனியாவுக்கும் துனியாலே சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் வழியில சொல்லி தந்திக்கிறாங்க. அதே மாதிரி மௌத்துக்கு போற வாழ்க்கையிலும் நாங்கள் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு உண்டான வழிகளை தான் எங்களை நபி எங்களுக்கு எங்களோட உம்மா வாப்பா விட எங்களை பற்றி ரொம்ப கரிசனை காட்டின நபி தான் எங்களை நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை உம்மா வாப்பா நாங்கள் நல்லா தின்னணும், குடிச்சோம், நல்லா உடுத்தோம், சந்தோஷமா உலகத்துல வாழ்றதை மட்டும் தான் எங்களோட உம்மா வாப்பா யோசிக்கிறது. அதுதான் கஷ்டப்படுறாங்க. எனக்கு பிள்ளைகளுக்கு வயசு போனது போற உம்மா வாப்பா சொல்லேன்னா, இப்ப எங்களுக்காக நாங்க சம்பாதிக்கிறோம், எங்களோட பிள்ளைகளுக்கு பேர் சம்பாதிக்கிறோம். ஆனா எங்களை நம்பி துனியா மட்டும் யோசிக்கல. துனியாவிலையும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு அவனை பாதுகாப்புக்கு உண்டான வழியில சொல்லி தந்து, அதே போல மூத்துக்கு போற பாருங்க, மூத்த ஷஹீதா மூத்த போட்டு இதை ஓடுங்க, அல்லாஹ் ஜின்ன ஓடுங்க, அல்லாஹ் நரகத்தை பாதுகாப்பான். இவ்வளவு அழகான துஆக்கள் சொல்லி தந்திக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு வந்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்கட நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவங்க வந்து தன்னோட உசுரை விட ரொம்ப மேலானவங்க தான். எங்கட உசுறு இருக்கு தானே, எங்கட உயிரை விட அதிகமாக மதிக்கப்பட வேண்டியவங்க தான் யாரு? எங்கட நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு புத்திமதி சொல்லித்தாங்க. உங்களோட நபியை நீங்க அப்படியே நீங்க நேசிங்க. எங்க நபியோட முஹப்பத் என்ன, நம்மளோட முஹப்பத் இருக்கு தானே, அதை விட அதிகமா எங்கட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹோட முஹப்பத் எங்கட கல்புக்குள்ளார இருக்கணும். அந்த முஹப்பத் இருக்கிறதுக்கு அடையாளம் தான் என்ன, ரசூலுல்லாஹோட ஒவ்வொரு வார்த்தையும் நபி அவங்க சொல்லி அந்த புத்திமதி இருக்கு இல்லையா, அதை எங்கட தலைக்கு மேலால எடுத்து இது கட்டாயம் நடக்கும் என்ற எத்தையினோடு அதை அவங்க செஞ்சுவாரு. சரிதானே? செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப எத்தனை துஆக்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது? 9 துஆக்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் இந்த 9லையும் யார் யாருக்கு இந்த பாடம் இருக்குது, ஒவ்வொரு சிறப்பு பற்றி ஒவ்வொருத்தரையும் கேட்குறேன். சரியா? நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, ஒரு நாட்டில் செஞ்சுக்குவாங்க. இப்படின்னு கேட்பேன், 10 தடவை ஸலவாத் ஓதினா என்ன நம்ம கிடைக்கும்? الحمد لله الحمد لله وفي نعمه كافئ مزيدا
அதே மாதிரி அஸ்மால் ஹுஸ்னா ஊதினா என்ன கிடைக்கும். இப்போ இதெல்லாம் இன்ஷால்லா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் திருப்பி பாருங்க, பார்த்துட்டு விலகலைன்னா நாளைக்கு வதீஃபாக்கு முன்னால், இந்த நேரத்துக்கு முன்னால் கொஞ்சம் திருப்பி கேட்க வரும். சரிதானே? கை போதும். 10 நிமிஷம் இருக்குது. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اولا لا تقص تمتوه. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم. لا اله الا الله الرحمن الرحيم. الخالق البارئ المصور الغفار الله